நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு எந்த நாள் அப்படின்னு. ஸ்பெஷலான நாளான இந்தியாவின் விடுதலை நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதி. பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்து இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று முழு விடுதலை பெற்ற நாள் இந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாளை கௌரவிக்கிற விதமா நாட்டோட பிரதமரால் புதுடெல்லி செங்கோட்டையில தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படுது. ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில முதலா தேசிய கொடியை ஏத்தினாரு. இந்த தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் பிங்கிலி வெங்கையா அவர்கள் தான். விடுதலை நாள் முழக்கமா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, வந்தே மாதரம் மற்றும் ஜெய்ஹிந்த் இதுதான் நம்ம முழங்கிட்டு இருக்கோம். நீண்ட நாட்களாக பிரிட்டிஷ் ஆட்சியில நம்ம சிறைப்பட்டிருந்த ஒவ்வொரு மக்களுமே என்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்படிங்கிறது நம்ம இந்தியர்கள் எல்லாருக்குமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான். இந்தியாவின் விடுதலை நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதியான இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டே இருக்கோம். இன்னும் வருடந்தோறும் கொண்டாடிட்டே இருப்போம் என்று சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்திய திரைப்பட உலகத்தின் பொற்காலத்துல விளங்கிய ஒரு மிக புகழ்பெற்ற பாரம்பரிய நடன கலைஞரும் பன்மொழி திரைப்பட நடிகையுமான ராஜ சுலோச்சனா அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1935ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க ராஜ சுலோச்சனா அவர்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல கதாநாயகியாகவும் முக்கிய வேஷங்களையும் நடிச்சிருக்கிறாங்க ராஜ சுலோச்சனா அவர்கள். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில பிறந்திருக்காங்க. இவங்களோட பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் ராஜீவலோச்சனா அப்படிங்கிறது தான். ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஏற்பட்ட எழுத்து பிழையால இவங்களோட பெயர் ராஜ சுலோச்சனா அப்படின்னு மாறி இருக்கு. பரதநாட்டியம், குச்சிப்புடி போன்ற பாரம்பரிய நடனங்களை KN தண்டாயுதபாணி பிள்ளை, வேம்படி, சின்ன சத்தியம் உள்ளிட்ட புகழ்பெற்ற குருமார்கள் கிட்ட முறையா கத்திருக்காங்க. 1953ல குணசாகரி அப்படிங்கிற கன்னட திரைப்படம் மூலமா தன்னோட நடிப்பு வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. தமிழ்ல சத்திய சோதனை இவங்களோட முதல் படமா இருந்திருக்கு. MG ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், NT ராமராவ், A நாகேஸ்வர ராவ், ராஜ்குமார் மற்றும் பிரேம் நசீர் போன்ற தென்னிந்திய சினிமாவின் எல்லா சூப்பர் ஸ்டார்களோடையும் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க ராஜ சுலோச்சனா அவர்கள். புகழ்பெற்ற AVM தயாரிப்புல ராஜ் கபூர் மற்றும் நர்கீஸ் நடிச்ச சோரி சோரி உட்பட சில ஹிந்தி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே தான் நடிச்ச எல்லா மொழி படங்களுக்கும் சொந்த குரல்லையே பேசி வசனங்களை உச்சரிச்சிருக்காங்க ராஜ சுலோச்சனா அவர்கள். இவங்க நடிச்சு புகழ்பெற்ற தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரங்கூன் ராதா, அம்பிகாபதி, புதையல், பாகப்பிரிவினை, நல்லவன் வாழ்வான், அரசிலங்குமரி இந்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு சூப்பர் ஹிட் படங்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட நடன கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்குல 1961ஆம் ஆண்டு சென்னையில புஷ்பாஞ்சலி நிருத்திய கலா கேந்திரம் அப்படிங்கிற நடன பள்ளியை தொடங்கியிருக்காங்க. இது மூலமா பல 100 மாணவிகளுக்கு இந்திய பாரம்பரிய நடனங்களை கத்து கொடுத்திருக்காங்க ராஜ சுலோச்சனா அவர்கள். இவங்க பிரபல திரைப்பட இயக்குனரான CS ராவ் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட 72வது வயதுல 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில இயற்கை எய்திருக்கிறாங்க ராஜ சுலோச்சனா அவர்கள். இந்திய திரைப்பட உலகத்தின் பொற்காலத்தில் விளங்கிய ஒரு புகழ்பெற்ற பாரம்பரிய நடன கலைஞரும் பன்மொழி திரைப்பட நடிகையுமான ராஜ சுலோச்சனா அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு பிறந்த மூத்த முன்னணி நடிகையான பாரதி விஷ்ணுவர்தன் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய 5 மொழிகள்லயும் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு புகழ் பெற்றிருக்கிறாங்க பாரதி அவர்கள். 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல ஒரு மராத்திய குடும்பத்துல பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் பாரதி ராவ். இவங்க பள்ளியில படிக்கும் போதே சிறந்த விளையாட்டு வீராங்கனையாகவும் பாரம்பரிய நடன கலைஞராகவும் திகழ்ந்திருக்காங்க.
1960 மற்றும் 70களில் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களாக விளங்கிய எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகிய இருவரோடையும் பல வெற்றிகரமான திரைப்படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களோட நாடோடி, சந்திரோதயம் மற்றும் அன்னமிட்ட கை போன்ற படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. சிவாஜி கணேசன் அவர்களோட உயர்ந்த மனிதன், தங்க சுரங்கம் போன்ற காவிய படங்கள்ல இவங்களோட நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஜெமினி கணேசன் அவர்களோட பூவா தலையா மற்றும் அவள் என்று ஒருத்தி இந்த படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. தமிழ் தவிர கன்னட திரையுலகத்துல மிக உன்னதமான இடத்தை பிடிச்சவங்க பாரதி அவர்கள். கன்னடத்தின் மிக உயரிய விருதான ராஜ்குமார் வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் கர்நாடக மாநில அரசின் சிறந்த நடிகைக்கான விருதுகளை பல முறை வென்றிருக்கிறாங்க. 1975ஆம் ஆண்டு கன்னட திரையுலகத்தின் மாபெரும் சூப்பர் ஸ்டாரான மறைந்த நடிகர் விஷ்ணுவர்தன் அவர்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா பாரதி விஷ்ணுவர்தன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. பிற்காலத்துல சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராதிகா சரத்குமார் அவர்களோட மெகா தொடரான செல்வி தொடர்ல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு தமிழ் இல்லத்தரசிகளின் மனதையும் வென்றிருக்கிறாங்க பாரதி அவர்கள். பத்மஸ்ரீ விருது பெற்ற நடிகை பாரதி விஷ்ணுவர்தன் இன்னைக்கு அவங்களோட பிறந்தநாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். 90களின் தென்னிந்திய திரையுலகத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு மிக சிறந்த முன்னணி நடிகை, திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளரான சுஹாசினி மணிரத்னம் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1961ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகள்லையும் 350க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றவங்க சுஹாசினி அவர்கள். 1961ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில பிறந்திருக்காங்க. இவங்க புகழ்பெற்ற வழக்கறிஞரும் நடிகருமான சாருஹாசனோட மகள் மற்றும் உலக நாயகன் கமலஹாசனோட அண்ணன் மகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சென்னை அடையாறு திரைப்பட கல்லூரியில ஒளிப்பதிவு பயின்ற முதல் பெண் பட்டதாரி இவரே ஆவார். தொடக்கத்துல கேமரா உதவியாளராகவே சினிமா வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க சுஹாசினி அவர்கள். 1980ஆம் ஆண்டு இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்துல வெளியான நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படம் மூலமா கதாநாயகியா அறிமுகமாயிருக்கிறாங்க. முதல் படத்திலேயே சிறந்த நடிகைக்கான தமிழக அரசோட விருது பெற்றிருக்கிறாங்க சுஹாசினி அவர்கள். கே பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான சிந்து பைரவி திரைப்படத்துல சிந்து அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சதுக்காக இவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு. 1995ல அரவிந்த் சாமி, பிரியாராமன் நடிச்ச இந்திரா அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. மேலும் மணிரத்னம் அவர்களோட திருடா திருடி, இருவர், ராவணன் போன்ற படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காங்க. இவங்க நடிச்சு புகழ்பெற்ற தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெஞ்சத்தை கிள்ளாதே, பாலைவன சோலை, சிந்து பைரவி, மனதில் உறுதி வேண்டும், தர்மத்தின் தலைவன், என் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான். இந்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு சூப்பர் ஹிட் படங்கள் அப்படின்னு சொல்லலாம். 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முன்னணி மற்றும் புகழ்பெற்ற இயக்குனரான மணிரத்னம் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு நந்தன் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்காரு. நாம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு மூலமா ஆதரவற்ற பெண்களோட முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு வர்றாங்க சுஹாசினி அவர்கள். இன்னும் பல சாதனைகளை படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிறந்தநாளான இன்னைக்கு ஸ்பெஷலான பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா சுஹாசினி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட திரையுலகத்துல மிகவும் புகழ் பெற்ற ஒரு முன்னணி நடிகர், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளரான ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் அர்ஜுன் சர்ஜா அப்படிங்கிறது தான். தேசப்பற்று மற்றும் அதிரடி சண்டை காட்சிகளை மையமா கொண்ட திரைப்படங்கள் மூலமா அர்ஜுன் அவர்கள் ரசிகர்கள் கிட்ட பெரும் புகழ வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியான இன்னைக்கு கர்நாடக மாநிலம் மதுகிரியில பிறந்திருக்காங்க. இவங்களோட தந்தை ஜே.சி. ராமசாமி கன்னட திரையுலகத்துல புகழ் பெற்ற ஒரு வில்லன் நடிகர் ஆவார். இளம் வயதிலேயே அர்ஜுனுக்கு காவல் அதிகாரியா வரணும் அப்படிங்கறது தான் ஆசையா இருந்திருக்கு. ஆனா சினிமா உலகத்துக்குள்ள வந்துட்டாரு அர்ஜுன் அவர்கள்.
1981 கன்னட திரைப்படம் மூலமா அறிமுகமானாங்க. தமிழ்ல 1984 வெளியான நன்றி அப்படிங்கிற படம் தான் இவரோட முதல் படமா அமைஞ்சிருக்கு. மங்கி கிங் அப்படிங்கிற புகழ்பெற்ற சண்டை பயிற்சி இயக்குனரிடம் முறைப்படி கராத்தே மற்றும் குங்ஃபூ கத்திருக்காங்க. சண்டை காட்சிகள்ல டூ போடாம அவரே நடிக்கக்கூடிய திறமை இருந்ததுனால இவரை ஆக்ஷன் கிங் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இயக்குனர் சங்கரோட இயக்கத்துல வெளியான ஜென்டில்மேன் மற்றும் முதல்வன் ஆகிய திரைப்படங்கள் இவரோட திரை வாழ்க்கையின் மைல்கல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பிற்காலத்துல அஜித் நடிச்ச மங்காத்தா, விஷால் நடிச்ச இரும்பு திரை மற்றும் விஜய் நடிச்ச லியோ போன்ற படங்கள்ல வில்லனா நடிச்சு பாராட்டுகளை பெற்றிருக்கிறாரு அர்ஜுன் அவர்கள். அர்ஜுன் அவர்கள் பல வெற்றி படங்களை அவரே இயக்கி நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவரே இயக்குன படம் 1992 வெளியான சேவகன் அப்படிங்கிற படம், ஜென்டில்மேன், ஜெய்ஹிந்த், கர்ணா, முதல்வன், கிரி இந்த படங்கள் எல்லாமே இவருக்கு சூப்பர் ஹிட் படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் முன்னாள் நடிகை நிவேதிதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஐஸ்வர்யா மற்றும் அஞ்சனா அப்படிங்கிற 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவரோட பொண்ணு ஐஸ்வர்யா அர்ஜுனும் தமிழ் திரைப்பட நடிகை ஆவார். அர்ஜுன் தீவிர அனுமன் பக்தர் அப்படிங்கறதுனால சென்னை அருகே பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றையும் கட்டியிருக்கிறாரு. தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட திரையுலகத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு முன்னணி நடிகர், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளரான ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய சாதனைகளை படைக்கணும் சொல்லி அவருக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் மேனாள் ஆளுநருமான இல கணேசன் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1945 ஆகஸ்ட் மாதம் 15 அன்னைக்கு பிறந்திருக்காங்க இல கணேசன் அவர்கள். தமிழக பாஜகவின் மிக முக்கிய தூண்களின் ஒருவராக கருதப்படும் இவர் சிறந்த பேச்சாளராகவும் RSS அமைப்பின் முழு நேர ஊழியராகவும் தன்னோட பொது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. தஞ்சாவூர்ல ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்திருக்காரு. இளம் வயதிலேயே RSS அமைப்புல இணைஞ்சு அதோட முழு நேர பற்றாளரா இருந்திருக்காரு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போய் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு. 1991 RSS அமைப்பிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றப்பட்டு கட்சியோட முக்கிய பொறுப்புகளை பார்த்து வந்திருக்காரு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட மாநில பொதுச் செயலாளராகவும் பின்னர் மாநில தலைவராகவும் பொறுப்பு வகிச்சு கட்சியை அடிமட்ட அளவில் இருந்து வலுப்படுத்தியிருக்காரு இல கணேசன் அவர்கள். பாஜகவோட தேசிய துணைத் தலைவராகவும் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் பதவி வகிச்சிருக்கிறாங்க. 2016 முதல் 2018 வரைக்கும் மத்திய பிரதேச மாநில பிரதிநிதியா போட்டியிட்டு மாநிலங்களவை உறுப்பினரா நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மத்திய அரசால பல்வேறு மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்பட்டு திறம்பட பணியாற்றியிருக்கிறாங்க இல கணேசன் அவர்கள். ஆகஸ்ட் 2021 முதல் பிப்ரவரி 2023 வரை மணிப்பூர் மாநில ஆளுநரா பணியாற்றியிருக்கிறாங்க. ஜூலை 2022 முதல் நவம்பர் 2022 வரை மேற்கு வங்க மாநிலத்தின் தற்காலிக ஆளுநரா பொறுப்பு வகிச்சிருக்கிறாரு. பிப்ரவரி 2023 முதல் இவர் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டு பணியாற்றியிருக்கிறாரு. இல கணேசன் அவர்கள் சிறந்த தமிழ் இலக்கிய புலமை வாய்ந்தவர். திருக்குறள், கம்பராமாயணம் மற்றும் ஆன்மீக தத்துவங்களை மேற்கோள் காட்டி மேடைகள்ல உணர்ச்சி பூர்வமா பேசக்கூடிய ஆற்றல் படைச்சவர் இல கணேசன் அவர்கள். அரசியல் மற்றும் சமூக கருத்துக்களை உள்ளடக்கிய பல்வேறு கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியிருக்கிறாரு இல கணேசன் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் மேனாள் ஆளுநரும் ஆகிய இல கணேசன் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.